ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேன் ஆஸ்டன் இவங்களோட லைஃப் அண்ட் ஒர்க். ஸோ அவங்க எழுதின இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜெயின் ஆஸ்டன் December 16, 1775 இங்கிலாண்டில் இருக்கிற ஹாம்ஷயர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டீவன்சன் அப்படின்ற பர்டிகுலர் பிளேஸில் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபாதர் ஜார்ஜ் ஆஸ்டன், இவர் ஒரு கிளர்ஜிமேன். அவங்க இருக்கக்கூடிய ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கிளர்ஜி மேனாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் ஆல்சோ ஸ்காலர்லி டைப் ஆஃப் பர்சன். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்களோட வீட்டில் மொத்தம் 8 குழந்தைங்க, அதில் இவங்க 7th சைல்டு. ஓகேவா? ஸோ இவங்களோட அம்மா கெசன்ட்ரா. இந்த கெசன்ட்ரா அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னா, ஒரு கீன் கார்டனராக இருப்பாங்க. ஸோ கார்டன் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப இன்வால்வ்டாக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் அண்ட் 6 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட 1 சிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க அம்மாவோட நேம் தான் கெசன்ட்ரா அப்படின்றது தான் அவங்களோட நேமும் கூட. ஸோ இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கம்பானியன் எல்லாமே இவங்களோட அந்த ஒன்லி சிஸ்டர். ஸோ அவங்களோட சிஸ்டர்ஸ் அந்த பாண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரொம்பவே க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த 2 கேர்ள்ஸையுமே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாத் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ரீடிங் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கும் அவங்க போகிறாங்க. ஸோ 2 இடத்துலையுமே அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்படுது. இருந்தாலும் அந்த எஜுகேஷன் அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச அளவுக்கு இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்போவுமே வந்து எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் எல்லாமே அவங்களோட குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நிறைய ஒர்க்ஸ் ரீட் பண்ணணும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ரியல் எஜுகேஷன் அப்படின்றது என்னோட வீட்டில் தான் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் கிடைச்சது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. தென் அவங்க அப்பா வந்து என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் ரீட் பண்ணணும்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர் ஜான்சன் இருக்கார் இல்லையா, கிரேட் பர்சன், அவரோட ஒர்க்ஸ் ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தென் கூப்பர், கோல்ட்ஸ்மித், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ரீட் பண்ண சொல்லி அவங்க அப்பா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரியான ஒர்க்ஸில் வந்து நிறைய இன்னோவேட்டிவான ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத அவங்க அப்பா நம்புகிறாங்க. இவங்களுமே அந்த ஒர்க்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. தென் நாவலிஸ்டான ஃபீல்டிங், ரிச்சர்ட்சன், வால்டர் ஸ்காட், ஃபேனி ப்ரவுன், இந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க்கை வந்து அவங்க அப்பா சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இவங்களும் ரீட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஆத்தர்ஸோட ரைட்டிங்ஸ் மேலே அட்மையரும் ஆகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கண்டினியூஸாக அவங்களோட ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவங்க அப்பா வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்கை பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, ரீட் பண்ணிவிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. தென் இவங்க ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கும்போது இவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், ஹேபிட்டாக இருக்கட்டும், பெரிய எக்ஸ்போஷர் இவங்களுக்கு இருந்ததில்லை. லைஃப் ரொம்ப நேரோவாக தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் யாருமே இருந்ததில்லை. ஃபேமிலியை தாண்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வெளியே யாருமே இருந்ததில்லை. அவங்களோட சிஸ்டர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க. தென் இந்த 2 சிஸ்டர்ஸுமே மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. அவங்களுக்கு மேரேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மேபி இந்த ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைம் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து இவங்க ஃபேமிலி ஒன்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? இவங்க ஃபேமிலி வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட லைஃப் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் லைம் ரிட்ஜஸ் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது ஜெயின் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த பர்சனை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவங்களோட எல்லா ஷேட்ஸுமே இவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இவங்களோட ஃபீலிங் வந்து லவ்வாக கன்வெர்ட் ஆகி அதை அவங்கக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்து போகிறதுனால அந்த ஒரு இம்பேக்ட் அதை வந்து இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது மேபி இவங்க கல்யாணம் பண்ணிக்காத ரீசனாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர்ஸ் 2 பேருமே ஸ்பின்ஸ்டர் குட், அதாவது கல்யாணமே பண்ணிக்காமல் அப்படியே அவங்களோட லைஃப் ஃபுல்லாக அவங்க சிங்கிளாகவே கடந்து போகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் தான் அவங்களோட லைஃப் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே ஒரு ஜீனியஸ் அண்ட் கிரேட் நாவலிஸ்ட்டுக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறதுல, தென் இன்னர் பர்செப்ஷன், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து வெளியே ஒரு பர்சனை பார்க்குறது, அதை யாருனாலும் ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்த பர்சன் வெளியே பார்க்குறதுக்கு இப்படி இப்படிலாம் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாருனாலும் சொல்லிடலாம். பட் இன்னர் பர்செப்ஷன், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வெளியே சிரிக்கும் போதும் அவங்களோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது,
அது ஒரு ஜீனியஸ் மைண்டால தான் முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜீனியஸ் நாவலிஸ்ட், ஒரு ஜீனியஸ் பெர்செப்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்கள ஒரு பெஸ்ட் நாவலிஸ்ட்டாக மாற்றிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மாரல் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. அஸ் அ கேர்ளாக அவங்களோட அந்த சொசைட்டியில், அவங்களோட சரௌண்டிங்கில் அவங்களுக்கு நிறைய டீச் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேர்ள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே அந்த கிரேட் மாரலில் இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் இவங்க வந்து அவங்களோட காமன் பிளேஸில் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்குவாங்க. சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி அவங்களோட காமன் பிளேஸ், அவங்க இருந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒரு லிட்ரரி மாஸ்டர் பீஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது இவங்களோட டேலண்டால் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்களோட ரைட்டிங் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நியர்லி அவங்களோட மிடில் ஆஃப் த டீனேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்பத்துலேருந்தே அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 புக்ஸ் எழுதுகிறாங்க. வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 புக்ஸ் வந்து எழுதுகிறாங்க. அது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான நாவல் அண்ட் பிளேஸ், அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து என்ன டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா தி ஜுவனிலியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டான ஒர்க்ஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இது எல்லாமே அவங்களோட 16 வயசுக்கு 16 அந்த ஏஜுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனது இந்த 3 ஒர்க்கும். 16 அந்த ஏஜுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனது இந்த 3 ஒர்க்கும். அதுக்கப்புறமா அவங்க சீரியஸாக எழுத ஆரம்பிச்சது. இது வந்து அந்த மிடில் ஆஃப் தி ஏஜில் அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் சிம்பிள் இங்கிலீஷில் இல்லை சிம்பிளான ஒரு லிட்ரரி பேட்டர்னில் அவங்க எழுதியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்களுக்கு எழுத தெரியுது, அவங்க ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா சில விஷயங்கள் அவங்க கான்ஷியஸாக இருந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சீரியஸாக ஒரு ஒர்க்கை ஹேண்டில் பண்ணி அவங்க எழுதினது என்ன அப்படின்னா எலினர் அண்ட் மரியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க் அவங்க எழுதுகிறாங்க. அந்த ஒர்க் தான் லேட்டர் எப்படி மாறுதுன்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏர்லி 20s அந்த பீரியடில் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நேம் தான் லேட்டர் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. தென் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. அதை லேட்டர் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்க. தென் 1798 வந்துட்டு ஒரு சட்டாரிக்கல் ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ நார்த்திங்கர் அபே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. தென் இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்ற ஒர்க் வந்து அவங்க ஃபஸ்ட்டே எழுதிட்டாங்க. 1797 எழுதிட்டாங்க. பட் அதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1811 தான் இதை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 1801 வந்து இவங்களோட அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஓகேவா? பாத் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஸோ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க அந்த டைமில் ஒரு ஒர்க் வந்து எழுதுகிறாங்க. வாட்சன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. ஃபியூ சாப்டர்ஸ் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுடுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து 1805 இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டிப்ரெஷன் லாஸ் அவங்களோட மைண்டில் இருந்ததுனால ரைட்டிங்ஸில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ 1801 அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிறாங்க. 1805 அவங்க வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு இடையில அவங்களால எந்த ஒர்க்குமே பப்ளிஷ் பண்ண முடியல. தென் அவங்க ஃபேமிலி வந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. பாத் அப்படின்ற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தென் 1809 சவுட்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய இடங்கள் ஒவ்வொரு இடமா அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சில வருஷங்கள்லேயே அவங்களோட ரைட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1811 to 13 வந்துட்டு மேன்ஃபீல்டு பார்க் அப்படின்ற ஒர்க் எழுதுகிறாங்க. தென் 1813 to 14 எம்மா அப்படின்ற ஒர்க் எழுதுகிறாங்க. தென் 14 to 15 பர்சுவேஷன் அப்படின்ற ஒர்க் எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டினியூஸாக ஒர்க் எழுதுறதுக்கான அந்த ஒரு சினாரியோ, அந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்களோட ஃபைனல் நாவலான சாண்டிடன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க், ஓகேவா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலை அவங்க. அதனால் அது பப்ளிஷ் ஆகலை. அதை வந்து அவங்க ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலை. ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்காக அது இருந்துச்சு. ஏன்னா சூன் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஒர்க் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ ஆல் தி ஒர்க்ஸ் எல்லா ஒர்க்குமே 1811 to 1818 தான் நியர்லி அது வந்து அந்த மாதிரியான பீரியடில் தான் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் அது எல்லாமே பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 1816 அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிறாங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாகுது. ஏன்னா மென்டலி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால, அதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருந்ததுனால ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப வீக் ஆகிறாங்க. அவங்களோட பிரதர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பேங்க்ரப்ட், எல்லாரும் கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பிரதர் எட்வர்ட் அப்படின்ற ஒரு பிரதர் இருப்பார்.
அவருக்கு வந்துட்டு லா சூட், அதாவது கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கும் அவருக்கு அகெயின்ஸ்டாக. அதில் ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமான்னு ஹோல் ஃபேமிலியும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி மற்ற பிரதர்ஸ் எல்லாம் கடனில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி கண்டிஷனே இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் இருந்ததுனால எல்லாமே சேர்த்து இவங்களை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களோட கண்டிஷனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டது அவங்களோட சிஸ்டர். ஸோ இவ்வளோ நம்மளோட சிஸ்டர் வந்து இவ்வளோ கோத்ரூ பண்ணுறாளே, அவளுக்கு இவ்வளோ பெயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1817 வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் கசன்ட்ரா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படியாவது அவளோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1817 ஜூலை 8 அப்போ அவங்க இறந்து போகிறாங்க, அவங்களோட 41வது வயசில். ஓகேவா? ஸோ 41 அந்த ஏஜில் அவங்க இறந்து போனதுக்கப்புறமா வின்செஸ்டர் கெத்தட்ரல் அந்த இடத்துலையே அவங்கள வந்து பரி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒர்க்ஸுமே ரொம்ப லிமிட்டடான அண்ட் ஆல்சோ ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி தான் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ 6 ஒர்க்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 6மே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட்டான ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இவங்களோட டெத்துக்கு அப்புறமும் அவங்களோட ஒர்க் எல்லாம் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்களோட சிஸ்டரோட ஹெல்ப்போட. ஓகேவா? ஸோ இதுதான் லைஃப் ஆஃப் ஜேன் ஆஸ்டன். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.